ஹே காய்ஸ், நான் தாங்க கௌஷிக். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறையவே மிஸ்ட்ரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அதை விட ரொம்பவே மிஸ்ட்ரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஏன் இந்தியாவை மிஸ்ட்ரியான கண்ட்ரின்றாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்தியாவில் அருணாச்சல் பிரதேசில் மிசோரம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஏன் அந்த ஏரியாவுக்கு போகிறோன்றதை நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். உலகத்தில் எல்லாருக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி நல்லாவே தெரியும். இந்தியாவிலையும் ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. மிசோரம்ல நோ ரிட்டர்ன் லேக்னு ஒரு லேக் இருக்கு. ஏன் அந்த லேக்குக்கு அந்த பேர் வந்ததுன்னா, உள்ள ஒன்ஸ் போயிட்டா வெளியில வர முடியாதுன்றதை அந்த ஊர் மக்கள் ஆணித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி நம்புறாங்கன்றதை பத்தி டீட்டெயிலா தெரியணும்னா இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துக்கு போகும். இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துல இந்த லேக் மேல ஒரு விமானம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த விமானிக்கு இந்த லேக்கை பார்க்கும்போது ஒரு ரோடு மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த ரோட்டு மேல விமானத்தை தரையிறக்கணுன்றதுக்காக விமானி தரையிறக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட விமானம் தரையை நெருங்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சது அது தரையில்ல, அது லேக்குன்னு. அந்த லேக்குக்குள்ள போன விமானம் இதுவரையும் எங்க போச்சு ஏது போச்சுன்றது மர்மமாவே இருக்கு. அந்த விமானத்துல இருந்து ஒரு பகுதி கூட யாருனாலையும் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியும். அந்த லேக்ல அந்த விமானம் எங்க இருக்குன்றத இதுவரையும் யாருக்குமே தெரியல. அது ஒரு மர்மமாவே இருக்கு. அதே காலகட்டத்துல ஜப்பானை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர்கள் குழு அந்த லேக்கை கடக்க முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தின ஒரு போட்டு. அந்த போட்டோட சேர்த்து அந்த ஜப்பான் வீரர்களும் இதுவரை எங்க போனாங்க, ஏது போனாங்க, எங்க இருக்காங்க, யாருக்குமே எதுவுமே தெரியல. ஸ்டில் அது ரொம்ப மர்மமாகவே இருக்கு. ஏன் அந்த லேக்கை சுற்றி இவ்வளவு மர்மங்கள் இருக்குன்றத அந்த ஊர் மக்களே சொல்ற ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சு போவாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த லேக்கை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த லேக்ல மீனை பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் இந்த மாதிரிதான் மீனை பிடிச்சி எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் அந்த ஊர் மக்கள் அந்த விருந்துக்கு அழைக்கல. இதனால ரொம்பவே மனமுடிஞ்ச அந்த பாட்டி கோபத்தோட போயிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டியை அடிச்சு துரத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இதனால ரொம்பவே மனமுடிஞ்ச அந்த பாட்டி அந்த லேக்ல போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டில் அந்த சூசைடுக்கு அப்புறம் தான் அந்த லேக்கை சுற்றி பலவிதமான மர்மங்கள் நீடிச்சுட்டு இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இப்போ வரைக்குமே அந்த லேக்குக்குள்ள போக அந்த ஊர் மக்கள் ரொம்பவே பயத்தோட தான் இருக்காங்க. இதை அறிஞ்ச இந்திய ஆராய்ச்சியாளர்கள்லாம் அந்த லேக்கை சுற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா இதுவரையும் அதுல எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸ்டில் அந்த இடத்துல இருந்து எங்கேயுமே எதுவுமே எடுக்க முடியல. ஆனா இதுல அந்த ஊர் மக்கள் ஆணித்தனமா நம்புறது பேயின்றாங்க. ஆனா நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் சொல்றது அந்த லேக்ல எதுவுமே இல்லைன்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு இதுவரையும் யாருக்குமே தெரியல. ஆனா அந்த லேக்கை சுத்தி இன்னமும் மர்மங்கள் நீடிச்சுதான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கௌஷிக் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.